சந்திரமுகி படத்தை நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். எல்லா படமும் வசூல்ல சக்கப்போடு போட்டுச்சு. அதே மாதிரி ஹிந்தியில சந்திரமுகிய பூல் புலையான்னு எடுத்தாங்க. இன்னைக்கு நாம பார்க்க போறது பூல் புலையாவுடைய தேர்ட் பார்ட். ஏற்கனவே நம்ம சேனல்ல செகண்ட் பார்ட்ட போட்டிருப்போம். அந்த படத்துக்கும் தேர்ட் பார்ட்டுக்கும் சம்பந்தம் இல்ல. ஆனா கண்டிப்பா செகண்ட் பார்ட்டை மிஸ் பண்ணாம பாருங்க. லிங்க் கீழே கொடுக்குறேன். அந்த படத்துல அஞ்சுலேகா மஞ்சுலேகான்னு 2 பேரை வச்சு படம் ஃபுல்லா மிரட்டி எடுத்திருப்பாங்க. இந்த படத்துலயும் அதே மாதிரி கேரக்டர் வருது. ஆனா கதை மொத்தம் வேற. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட நாம எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம். முடிஞ்சா கிளைமேக்ஸ் ட்விஸ்ட கண்டுபிடிங்க. அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் தயவு செஞ்சு ஹெட்செட் போட்டு கேளுங்க. மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு எல்லோ பேக். ராத்திரி ஒரு மிகப்பெரிய கோட்டையை காமிக்கிறாங்க. அங்க ஒரு பாட்டு சத்தம் கேக்குது. அந்த கோட்டைக்குள்ள அழகா ஒரு பொண்ணு நடனம் ஆடிட்டு இருக்கா. அந்த மொத்த கோட்டையிலயும் அவளுடைய குரல் எல்லாம் கேக்குது. அப்ப திடீர்னு கதவை திறந்துட்டு ராஜா வராரு. அவளை அடிச்சு தரன்னு இழுத்துட்டு போறாங்க. கோட்டைக்கு பின்னாடி கூட்டிட்டு போய் அவளை கட்டி வைக்கிறாங்க. மரத்துக்கு மேல நிக்க வைக்கிறாங்க. அப்ப முகமூடி போட்ட ஒரு ஆள் அவளை கொளுத்துறான். அந்த இடத்துலயே அவ துடிச்சு இறந்து போறா. அங்க இருந்து எல்லாரும் கிளம்புறாங்க. அன்னைக்கு ராத்திரி ஆகுது. அந்த பொண்ணு செத்து போயிட்டான்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனா அவங்க நினைச்சது தப்பு. அன்னைக்கு ராத்திரி மறுபடியும் அவ பேயா வரா. அங்க இருந்த முகமுடிய போட்டுக்கிறா. நேரா அவளை கொளுத்துனவன் வீட்டுக்கு போறா. அவன் மேல பாஞ்சு துடிக்க கொள்றா. இருநூறு வருஷம் கடந்து போகுது. இவன் தான் நம்ம ஹீரோ ரோகன். கூட இருக்கிறது அவன் ஃப்ரெண்டு. நேரா ஒரு வீட்டுக்கு போறாங்க. அந்த வீடே எரிஞ்சு போயிருக்கு. வீட்டுக்குள்ள போய் பார்த்தா ஒரு பையனை கெட்டி போட்டிருக்காங்க. பார்த்தா அவனுக்கு பேய் பிடிச்சிருக்கு. அந்த பேய விரட்டதான் அம்மா அப்பா ரோகனை கூப்பிட்டுருக்காங்க. ரோகன் பார்த்ததுமே உங்க பையன் உடம்புல ஒரு பேய் இருக்கு. அவன் பேரு பின்ட்டு. நான் அவனை விரட்டுறான்னு அந்த பேய மிரட்டுறான். உடனே அந்த பேயும் பயந்து போயிடுது. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அப்ப அந்த பையன் ரோகனை பார்த்து கண்ணடிக்கிறான். பார்த்தா இது எல்லாமே அவங்க செட்டப். முந்தா நாள் அந்த பையன் ஃப்ரெண்ட்ஸோட வீட்டுல பார்ட்டி பண்றான். அப்ப நெருப்பு பிடிச்சி வீடு முழுக்க எரிஞ்சிருது. அம்மா அப்பா திட்டுவாங்கன்னு பயந்து இந்த மாதிரி பேய் நாடகம் நடத்தி பேய் தான் வீட்டை கொளுத்திருச்சுன்னு வீட்டை ஏமாத்திட்டான். அதே நேரத்துல ரோகனும் காசு சம்பாதிச்சிட்டான். இதுல இருந்தே புரிஞ்சிருக்கும் ரோகன் ஒரு டுபாக்கூரு, போலியா பேய் ஓட்டுறவன். இதே மாதிரி பல வீட்டுக்கு போய் பயங்கரமா சம்பாதிக்கிறான். ஒரு நாள் அவனுக்கு ஒரு ராஜ குடும்பத்துல இருந்து போன் கால் வருது. அவனும் வீட்டுக்கு போறான். அப்பா அவரு உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இவதான் என்னுடைய அண்ணன் பொண்ணு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்து போயிட்டா. இப்ப இங்க ஆவியா இருக்கா. நீங்க தான் அவளை விரட்டணும்னு சொல்றாரு. உடனே ரோகன் அவரை பார்த்து கவலையப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். அந்த பேய நான் விரட்டுறேன்னு சொல்லி மீரா எங்க மணி இருக்க, உன்கிட்ட தான் நான் பேச வந்திருக்கேன். உடனே என்கிட்ட பேசுன்னு சொல்றான். திடீர்னு பார்த்தா அங்க லைட் எல்லாம் ஆஃப் ஆகுது. ஃப்ரெண்டு தான் ஆஃப் பண்றான்னு நினைச்சுக்கிறான். பார்த்தா ஃப்ரெண்டு கிட்ட தான் நிக்கிறான். பயந்து போய் திரும்பி பார்த்தா அங்க ஒரு பேய் நிக்குது. மெதுவா ரோகன் கிட்ட நடந்து வருது. அத பார்த்து ரோகன் பயந்து அலறான். அப்ப மீரா சிரிச்சுக்கிட்டே, மாமா நான் அப்பவே சொல்லல, இவன் ஒரு டுபாகூரு, இவனுக்கு பேயெல்லாம் ஓட்ட தெரியாதுன்னு சொல்றா. திரும்பி பார்த்தா மாமா ரோகனை வீடியோ எடுத்து வச்சிருக்காரு. நீ ஒரு ஏமாத்துக்காரன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அதனாலதான் உன்னை கூப்பிட்டோம். உன்னுடைய வீடியோ இப்ப எங்க கிட்ட இருக்கு. நாங்க சொல்றத நீ செய்யலனா இந்த வீடியோவை யூடியூப்ல போட்டுருவேன்னு சொல்றாரு. ரோகன் பயந்து போய் என்ன பண்ணணும்னு கேக்குறான். அதுக்கு மீரா, எங்களோட நீ ஊருக்கு வரணும். எங்களுடைய அரண்மனையில ஒரு பிரச்சனை இருக்கு, அதை சரி பண்ணணும். நாங்க சொன்னதை செஞ்சா உனக்கு 1 கோடி தரோன்னு சொல்றா. ரோகன் ஷாக் ஆகி உடனே ஒத்துக்கிறான். உடனே எல்லாரும் கிளம்பி ஊருக்கு போறாங்க. ஊருக்கு வந்து இறங்குறாங்க. கிராம மக்கள் எல்லாருமே ரோகனே பாக்குறாங்க. அவனுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. நேரா அவனை கோட்டைக்கு கூட்டிட்டு போறாங்க. ஊருக்கு வெளியே ஒரு பிரம்மாண்டமான கோட்டை இருக்கு. அதை பார்த்த உடனே ரோகன் செம ஷாக் ஆகுறான். ஆஹா, பெரிய ராஜ குடும்பம் போலயே, நல்லா சம்பாதிச்சு செட்டில் ஆகணும்னு பாக்குறான். நேரா கோட்டைக்குள்ள போறான். அப்ப மாமா அவனை நிப்பாட்டி இங்க இல்ல பின்னாடி போகணும்னு சொல்றாரு. திரும்பி பார்த்தா மாட்டு கோட்டாய் மாதிரி இருக்கு. மாமா சட்டையை கழட்டுறாரு. பனியன் மொத்தமா கிழிஞ்சு போயிருக்கு. இங்க போய் தங்க சொல்றீங்களான்னு கேக்குறான். அதுக்கு அவரு, இதான் எங்க கோட்டையுடைய மாட்டு கொட்டாய். இங்க 1000 மாடுக்கு மேல இருந்துச்சு, இப்ப ஒண்ணுதான் இருக்குன்னு சொல்றாரு. பார்த்தா ஒரே ஒரு மாடு எலும்பும் தோலுமா இருக்கு. பார்க்கவே பரிதாபமா இருக்கு. அப்ப மீரா பால் கொடுக்கணும்னு சொல்றா. உடனே ஒரு பக்கெட்ல பால் கொண்டு வந்து மாட்டுக்கு தராங்க. பொதுவா மாட்டுல இருந்து பால் கறப்பாங்க. இதுல மாட்டுக்கு பாலை கொடுக்குறாங்க. மாடு அந்த கண்டிஷன்ல இருக்கு. வீட்டுக்குள்ள பார்த்தா மீராவோட அத்தை தம்பி எல்லாம் இருக்காங்க. பேஸ்ட பிதுக்கி எடுத்து மாறி பிரஷ தேய்க்கிறாங்க. இத பார்த்த ரோகன் அவன் பேஸ்ட கொடுக்கறான். உடனே சந்தோஷத்துல, அடேங்கப்பா புது பேஸ்ட் கிடைச்சிச்சு, இத வச்சு 1 வருஷம் பழி தேய்க்கலாம்னு சந்தோஷப்படுறாங்க. அப்ப மீரா, என்னுடைய அப்பா ராஜா வராருன்னு சொல்றா. உடனே ரோகன் ராஜாவை பார்த்து வணக்கம் வைக்கிறான். அதுக்கு பின்னாடி ஒருத்தர், நான் தான்ப்பா ராஜான்னு சொல்றாரு. அப்ப வீல் சேர்ல வரது யாருன்னு கேட்டா, இவன் தான் என்னுடைய பாடி கார்டு, ரொம்ப நாளா சாப்பிடாம இழைச்சு போயிட்டான்னு சொல்றாரு. இத கேட்டு ரோகனுக்கு தலையே சுத்துது. வாங்க ராஜ விருந்து காத்துட்டு இருக்குன்னு சொல்றாரு. ரோகனும் சாப்பிடலான்னு ஆசாசியா போனா அங்க ஒரே ஒரு சப்பாத்தி வெங்காயம் தான் இருக்கு.
கடுப்புல வேணான்னு சொல்லிடுறான். அந்த சப்பாத்திக்கு ராஜாவும் பாடி கார்டும் அடிச்சுக்கிறாங்க. மீராவை பார்த்து 1 கோடி தரேன்னு சொல்லி என்னை ஏமாத்தி கூட்டிட்டு வந்துட்ட, உங்க குடும்பத்தை பார்த்தாலே பஞ்சத்துல அடிபட்ட மாதிரி இருக்கேன்னு கேக்குறான். அதுக்கு மீரா ராத்திரி உனக்கு எல்லாம் புரியும்னு சொல்றா. ராத்திரி ஒரு பூசாரி வராரு. ரோகனை பார்த்ததுமே ஷாக் ஆகுறாரு. உங்களை தான் நான் ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்தேன், ஒரு வழியா நீங்க கிடைச்சிட்டீங்க, உங்களை பார்த்ததுல சந்தோஷம்னு சொல்றாரு. ரோகனை கோட்டைக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. அவனும் பயந்துகிட்டே உள்ள போறான். மொத்த கோட்டையும் ரொம்ப பாலடைஞ்சிருக்கு. உள்ள ராஜாவோட போட்டோ இருக்கு. யாருன்னு பார்த்தா அந்த ராஜா பார்க்க ரோகன் மாதிரி இருக்காரு. இத பார்த்து ஷாக் ஆகுறான். அதுக்கு பூசாரி, இவர் தான் இந்த நாட்டுடைய ராஜா, பேரு தேவேந்திரநாத். இவருக்கு ஒரு அக்கா உண்டு, அவ பேரு மஞ்சுலேகா. 200 வருஷத்துக்கு முன்னாடி ராஜாவுக்கு ஆண் வாரிசே இல்லாம இருந்துச்சு. மஞ்சுலேகா தான் அவருக்கு ஒரே பொண்ணு. அதனால அவ எல்லாத்துலயும் பயிற்சி எடுத்துக்கிட்டா. வாழ்வீச்சு, சண்டை பயிற்சின்னு எல்லாத்துலயுமே சிறப்பா இருந்தா. அப்பதான் ராஜாவுக்கு வேலைக்காரி மூலியமா ஒரு ஆண் வாரிசு கிடைச்சது. அந்த குழந்தைய மஞ்சுலேகாக்கு சுத்தமா பிடிக்காது. ஒரு கட்டத்துல அவ ராணியாவும் நினைச்சா. ஆனா ராஜா அவர் தம்பிய இளவரசன் ஆகிட்டாரு. இதனால மஞ்சுலேகா பயங்கர கோவப்பட்டா. அன்னைக்கு ராத்திரியே தேவேந்திரநாத் தூங்கும் போது அவரை குத்தி கொன்னுட்டா. இதனால கோபம் அடைஞ்ச ராஜா மஞ்சுலேகாவை கொல்ல சொல்லிட்டாரு. அவளை கோட்டைக்கு பின்னாடி எரிச்சு கொன்னுட்டாங்க. ஆனா அதோட முடியல. மஞ்சுலேகா மறுபடியும் ஆவியா வந்தா. அவ தீராத கோபத்துல இருந்தா. கோட்டையில இருக்கிற எல்லாரையும் கொன்னா, கூடவே ராஜாவையும் எரிச்சு கொண்டுட்டா. அவளை அடக்க பூஜைகள் பண்ணி இந்த கோட்டைக்குள்ள அடைச்சிட்டாங்க. அவளுடைய ஆத்மா இன்னும் இங்கதான் இருக்குன்னு சொல்றாரு. அவளை அழிக்க ஒரே ஒருத்தரால மட்டும்தான் முடியும், அது நீங்க தான். 200 வருஷம் கழிச்சு நீங்க மறுபடியும் மறுபிறவை எடுத்து வந்திருக்கீங்கன்னு சொல்றாரு. இதை கேட்டு ரோகன் ஷாக் ஆகுறான். நான் உங்க ராஜா இல்லன்னு சொல்றான். அதுக்கு பூசாரி, எங்க முன்னோர்கள் முன்னாடியே அதை கணிச்சாங்க, நீங்க தான் எங்க ராஜான்னு சொல்றாரு. உடனே ரோகனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஏன்னா இவன் தானே இந்த கோட்டையோட ராஜா. ராஜா மாதிரி பேசி பயிற்சி எடுத்துட்டு இருக்கான். அப்ப மீரா அவங்கிட்ட, தேவையில்லாம நீ கற்பனை பண்ணாத, இங்க நீ நினைக்கிற மாதிரி மறு ஜென்மம் மஞ்சுலேகாலாம் ஒண்ணும் இல்ல, இது எல்லாமே கற்பனை. இங்க பேய் இருக்குன்னு எல்லாரும் நம்புறாங்க. அதனால நீ மஞ்சுலேகாவை விரட்டுற மாதிரி நடி. அதுக்கப்புறம் இந்த வீட்டை நான் 10 கோடிக்கு வித்துருவேன், அதுல 1 கோடி உனக்கு தரேன்னு சொல்றா. இந்த டீலுக்கு ரோகனும் ஒத்துக்கிறான். உடனே எல்லாரும் குடும்பத்தோட கோட்டைக்கு வராங்க. ஊர் முழுக்க கடன் வாங்கி பணத்தை செலவு பண்றாங்க. எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ரோகன் தான் ராஜான்னு சொல்றாங்க. அன்னைக்கு ராத்திரியே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு இருக்கு. அப்ப நிறுத்துங்கன்னு 3 பேர் சொல்றாங்க. ரோகனை பார்த்து, இவன் ஒண்ணு ராஜா கிடையாது, இவன் ஃப்ராடு, இவனை நம்பாதீங்கன்னு சொல்றாங்க. எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அப்ப ரோகன் டக்குன்னு சமாளிச்சு, எனக்கு இவங்கள நல்ல ஞாபகம் இருக்கு, போன ஜென்மத்துல இந்த 3 பேரும் தான் என் வேலைக்காரங்க, இனிமேல் நீங்க 3 பேரும் தான் வீட்டு வேலையை பார்க்கணும்னு சொல்றான். உடனே எல்லாரும் அவங்கள பிடிக்கிறாங்க. ராத்திரி முழுக்க ஒரே ஆட்டம் பாட்டம் தான். அப்ப ரோஹன் சும்மா இல்லாம அந்த பேயோட சிலைக்கு தீ வைக்கிறான். சிலை குளிந்து விட்டு எரியுது. சிலைக்கு தீ வச்சதும் கோட்டையோட கதவு திறக்குது. அதுல ஒரு பொண்ணு நடந்து வரா. பயங்கர கோபத்துல அங்க ஆடுறவங்கள பாத்துட்டு இருக்கா. அன்னைக்கு ராத்திரி அந்த பொண்ணு வீட்டுக்கு வரா. யார் நீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு அவ, என்னுடைய பேரு மல்லிகா, இந்த கோட்டைய புதுப்பிக்க சொல்லியிருந்தீங்களே அதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்றா. அப்ப மீரா, மேனேஜர் வேற ஒருத்தர் வருவார்னு சொன்னாருன்னு கேக்குறா. அதுக்கு மல்லிகா, வேற ஒருத்தர் வரதா இருந்துச்சு, ஆனா கடைசி நேரத்துல அவர் ஊருக்கு போயிட்டாரு, அதனால அவருக்கு பதிலா நான் வந்துட்டேன்னு சொல்றா. ரோஹனை பார்த்து, உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம், மஞ்சுலேகாவை நீங்க விரட்டுவீங்களான்னு கேக்குறா. அதுக்கு ரோஹன் ஆமான்னு சொல்றான். மல்லிகாவை இங்கேயே தங்க சொல்றாங்க. அதுக்காக சரி தங்குறேன், நான் மஞ்சுலேகா ரூம்லயே தங்குறேன்னு சொல்றா. இத கேட்டு மீரா ஷாக் ஆகுறா. மல்லிகா மேல அவளுக்கு சந்தேகம் வருது. காலையில மல்லிகா வீட சுத்தி பாக்குறா. அப்ப மீரா அப்பா வந்து, அத தொடாதீங்க, அது மஞ்சளுக்கா உடையது, அவ எல்லா ஆயுதங்களையும் குறிப்பாத்து சூப்பரா எரிவான்னு சொல்றாங்க. அப்ப மல்லிகா சிரிச்சுக்கிட்டு இந்த மாதிரியான கத்திய வீசுறா. பார்த்தா கத்தி குறி தப்பிடுது. அவளை பார்த்து சிரிச்சுக்கிட்டே போறாங்க. அப்பதான் கத்திய ஜூம் பண்ணி காட்டுறாங்க. பார்த்தா நேரா ஒரு ஈ மேல சரியா கத்திய வீசிருக்கா. அன்னைக்கு ராத்திரி ரோஹன் தூங்கிட்டு இருக்கான். ஏதோ சத்தம் கேக்குதுன்னு எழுந்து வந்தா அங்க தேவேந்திரநாத் படம் எரிஞ்சிட்டு இருக்கு. இத பார்த்து எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. ரோஹன் பயந்து போயிருக்கான். அப்ப மல்லிகா மெதுவா நடந்து வரா. என்னாச்சு, படம் எரிஞ்சு போச்சா, ஏதாச்சும் ஷார்ட் சர்க்கியூட்டா இருக்கும்னு நக்கலா சொல்றா. அதை கேட்டு மீராக்கு மல்லிகா மேல சந்தேகம் வருது. அதுல இருந்து ரோஹன் ரொம்ப பயந்து போயிருக்கான். அப்ப அவன் ஃப்ரெண்டு ரோஹனை தேடி வரான். நல்லா இருக்கியான்னு கேக்குறான். அதுக்கு ரோஹன், நானே இங்க பேய் பயத்துல இருக்கேன், உடனே வா நம்ம இங்க இருந்து கிளம்பலான்னு சொல்றான். அதுக்கு அவன் ஃப்ரெண்டு, நம்மளால இப்ப எங்கேயும் போக முடியாது, நாம ஒருத்தனை ஏமாத்தணும், அவனுடைய அக்கா ஒரு போலீஸ் ஏசிபி ரத்தோர், அவங்க நம்மள வலை வீசி திடுறாங்க, அது மட்டும் இல்ல உன்னுடைய வீடியோவை மீரா வச்சிருக்கா, எப்படி போவேன்னு கேக்குறான். உடனே ரோஹன் அந்த வீடியோவை டெலீட் பண்ணலான்னு மீராவோட தம்பியை கூப்பிட்டு, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு, உன் அக்கா போனை நைஸா எடுத்துதான்னு சொல்றான். அதுக்கு அவன் தம்பி, யார பார்த்து என்ன கேக்குற, நான் ராஜ குடும்பத்தை சேர்ந்தவன், யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டேன்னு சொல்றான். அப்ப டக்குன்னு ரோஹன் 10 ரூபாய் நீட்டுறான். உடனே அதை வாங்கிட்டு மீரா போனை எடுத்து கொடுக்குறான். போனை திறந்து பார்த்தா அதுல ரோஹன் போட்டோஸ நிறைய எடுத்து வச்சிருக்கா. அப்பதான் அவனுக்கு தெரியுது மீராக்கு
அவனை பிடிச்சிருக்குன்னு. அப்புறம் என்ன, ரொமான்ஸ் பாட்டு தான். ரோஹனும் வெளியே போகாம கோட்டையிலேயே இருந்துடுறான். 2 பேரும் நடந்து போறாங்க. அப்ப மஞ்சுளேகா ரூம் கிட்ட கதவுடைய தாப்பால் கீழே இருக்கு. அதை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. நேரா பார்த்தா அங்க ஒரு உருவம் நிக்குது. அதை பார்த்து 2 பேரும் அலறி அடிச்சு ஓடுறாங்க. அப்ப மல்லிகா எதிர்க்க வரா. ரோஹன் கைய பிடிச்சு நேரா அந்த உருவத்துக்கிட்ட போறா. பலாரும் ஒரு அற விடுறா. பார்த்தா அது அந்த 3 வேலைக்காரங்க. ரோஹன் கடுப்பாக்கி, உங்க 3 பேருக்கு என்ன வேணும், ஏன் எங்களை துரத்துறதுல குறியா இருக்கீங்கன்னு கேக்குறான். அப்ப அவங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்க ஊர்ல இருந்து நாங்க இங்க வந்தோம். தங்குறதுக்கு இடமே இல்ல. அன்னைக்குன்னு பார்த்து பயங்கரமான புயல் காத்து வேற வழி இல்லாம இந்த கோட்டைக்குள்ள வந்தோம். பேய் இருக்குன்னு பயந்து மேல வந்து பார்த்தா மஞ்சுளேகாவோட ரூம் கதவு ஏற்கனவே உடைஞ்சிருந்துச்சுன்னு சொல்றான். அதை கேட்டு ஷாக் ஆகி எப்படி உடைஞ்சிச்சுன்னு மீரா கேக்குறா. அதுக்கு அவங்க, அந்த கதவு செஞ்சு வருஷக்கணக்காச்சு, துருப்பிடிச்சு அதுவே உடைஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க. அப்பயே இங்க பேய் எதுவும் இல்லன்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. 2 வருஷமா நாங்க மஞ்சுளேகா ரூம்ல தான் தங்கி இருந்தோம். ஆனா இப்போ நீங்க வந்துட்டீங்க, அதனால இப்ப எங்களுக்கு தங்க இடமே இல்லாம போச்சுன்னு சொல்றாங்க. இத கேட்டு கடுப்பாகி ரோஹன் அவங்கள துரத்தி அடிக்கிறான். அப்ப மல்லிகாவை பார்த்து, இங்க மஞ்சுளேகா இல்லன்னு நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு, அதனால நாளைக்கு நான் ஒரு டிராமா பண்ண போறேன், எனக்காக நீங்க மஞ்சுளேகா மாதிரி நடிக்கிறீங்களான்னு மல்லிகா கிட்ட கேக்குறான். அதுக்கு மல்லிகா சிரிச்சுக்கிட்டு, என்கிட்டயே நீ மஞ்சுளேகாவை நடிக்க சொல்றியா, சரி நடிக்கிறேன்னு நக்கலா சொல்றா. மறுநாள் ரோஹன் எல்லாரையும் கூப்பிட்டு, நான் இன்னைக்கு மஞ்சுளேகாவை விரட்ட போறேன், எல்லாரும் வாங்கன்னு சொல்றான். நேரா மஞ்சுளேகா கதவு கிட்ட போயிட்டு, மல்லிகா நான் சொன்ன மாதிரி பேசுங்கன்னு சொல்றான். ஏன்னா கதவுக்கு பின்னாடி மல்லிகா நிக்கிறா. அடிய மஞ்சுளேகான்னு கூப்பிடுறான். அப்ப உள்ள மல்லிகா ஆக்ரோஷமா, என்ன இந்த வீட்டை விட்டு போக சொல்ல நீ யாருன்னு கத்துறா. அவ கத்துறத பார்த்து ரோஹன் மிரண்டு போறான். என்ன நடிக்க சொன்னா உண்மையிலேயே பேய் மாதிரி பேசுறான்னு பாக்குறான். யாரும் என்ன இந்த வீட்டை விட்டு விரட்ட முடியாது. அப்படி யாராச்சும் நினைச்சாங்கன்னா அவங்க எலும்ப துண்டு துண்டா நொறுக்கி கழுத்தை திருகிருவேன்னு சொல்றா. கதவு தானா திறக்குது. ரோஹன் பயந்துகிட்டே உள்ள போறான். பார்த்தா அங்க யாருமே இல்ல. உடனே எல்லாரையும் பார்த்து, மஞ்சுளேகாவை நான் விரட்டிட்டேன், இனிமேல் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல, நாம இந்த வீட்டை விக்கலான்னு சொல்றான். அதை கேட்டு எல்லாரும் சந்தோஷமா கத்துறாங்க. அப்ப கோவில் பூசாரி வராரு. ஏன் கதவை திறந்தீங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு மீரா, நீங்க நினைக்கிற மாதிரி இங்க மஞ்சுளேகா இல்ல, கதவு திறந்து ரொம்ப நாள் ஆச்சு, தாழ்பாலே எப்பயோ உடைஞ்சு போச்சுன்னு சொல்றா. அப்ப பூசாரி, அப்படின்னா மஞ்சுளேகா இங்க எப்பயோ வந்துட்டா, நாம பேசுறத எல்லாத்தையும் அவ இப்போ கேட்டுக்கிட்டு தான் இருக்கணும்னு சொல்றாரு. அப்ப வீட்டுக்குள்ள புதுப்பிக்கிற வேலை நடக்குது. திடீர்னு சிவரு விரிசல் விட ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தா சிவருக்கு பின்னாடி ஒரு பாதை போகுது. அந்த பாதையில கீழே வந்து பார்த்தா அங்க ஒரு கதவு இருக்கு. அதான் மந்திரிச்சு பூட்டி வச்சிருக்காங்க. இத பார்த்ததும் எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா ஒரே வீட்டுல 2 இடத்துல கதவை பூட்டி வச்சிருக்காங்க. உடனே பூசாரி எல்லார்கிட்டையும், தயவு செஞ்சு கதவை யாரும் திறக்காதீங்க, இது என்னன்னு தெரிஞ்சுக்க கோட்டையோட வரலாற நான் படிச்சுட்டு வரேன், துர்காஷ்டமி வரைக்கும் கொஞ்சம் காத்துடுங்கன்னு சொல்லிட்டு போறாரு. ரோஹன் கிளம்பலான்னு பாக்குறான். அப்ப மீரா, அப்பா ஏன் உடனே கிளம்புறீங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு ரோஹன், என்னால துர்காஷ்டமி வரைக்கும் இங்க காத்திருக்க முடியாது, அதனால கிளம்புறேன்னு சொல்றான். அதுக்கு மீரா, அப்பா நானும் இந்த வீட்டை விக்கலான்னு பாக்குறேன், ஆனா நாள் தள்ளிக்கிட்டே போகுது, பேசாம நாமளே அந்த கதவை திறக்கலாமான்னு கேக்குறாரு. உடனே ரோஹன், இதுக்கு தான் நான் காத்துட்டு இருந்தேன், வாங்க உடனே போய் திறக்கலான்னு அவரை கூட்டிட்டு கீழே போறான். அந்த கதவுல கெட்டின மந்திரிச்ச தாயத்தை கழட்ட ஆரம்பிக்கிறான். அதே நேரத்தை பூசாரி பழைய சுவடிகளை படிச்சிட்டு இருக்காரு. உடனே ஷாக் ஆகி கோட்டைக்கு வராரு. ஆனா அவர் வரதுக்குள்ள ரோஹன் கதவை திறந்துடுறான். கதவை திறக்கும் போதே பயங்கரமா காத்தடிக்குது. திறந்து பார்த்தா உள்ள ஒண்ணுமே இல்ல. அப்ப ரோஹன் சிரிச்சுக்கிட்டே, பாத்தீங்களா ஒண்ணுமே இல்ல, இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லன்னு சொல்றான். அப்ப அங்க பூசாரி ஓடி வராரு. ரோஹனை பார்த்து, நீ என்ன காரியம் பண்ணிட்ட, நீ அவசரப்பட்டு கதவை திறந்து பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு சொல்றாரு. இப்பதான் நான் ஒண்ணு கண்டுபிடிச்சேன், நாம நினைக்கிற மாதிரி ராஜாவுக்கு மஞ்சுளேகான்னு ஒரு பொண்ணு மட்டும் கிடையாது, அவருக்கு அஞ்சுலேகான இன்னொரு பொண்ணு இருந்தான்னு சொல்றாரு. இத கேட்டு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அப்ப அந்த கோட்டையை நோக்கி ஒருத்தி நடந்து வரா. மஞ்சுளேகா தங்கச்சி, அஞ்சுலேகா அவ அக்கான்னு சொல்றாரு. மஞ்சுளேகா புயல் காத்துனா, அவ அக்கா சூறாவளி, அவளை விட இவ ரொம்ப மோசம், அவங்க 2 பேரும் வெளியே வந்தா யாராலையும் அவங்கள தடுக்க முடியாதுன்னு சொல்றாரு. கோட்டைக்கு பக்கத்துல அந்த பெண்மணி நடந்து வரா. பயங்கரமா இடி மின்னல் அடிக்குது. அவ முகத்தை பாக்குறதுக்கே பேய் மாதிரி இருக்கு. 200 வருஷத்துக்கு முன்னாடி கோட்டை முழுக்க ஒரே கூட்டமா இருக்கு. ஏன்னா அங்க மஞ்சுளேகாவும் அஞ்சுலேகாவும் நடனம் ஆட போறாங்க. அவங்கள பார்க்க எல்லாரும் வந்திருக்காங்க. 2 பேருமே எல்லா வித்தைகளும் கத்திருந்தாங்க. அதுல அவங்க சிறந்ததா இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள யாரு அடுத்ததா நாட்டை ஆள போறதுன்னு ஒரு போட்டி இருந்துச்சு. யாரு சிறந்தவங்கன்னு காட்ட அவங்க பயங்கரமா நடனம் ஆடுறாங்க. அந்த நடனத்தை பார்க்கவே ரொம்ப அருமையா இருக்கும். கடைசியில அப்பா யாருக்கு அரியணையை கொடுக்க போறான்னு ரொம்ப ஆர்வமா பாக்குறாங்க. அப்ப ராஜா எந்திரிச்சு, எனக்கு அடுத்து என்னுடைய மகன் தேவேந்திரநாத் தான் நாட்டை ஆள போறான்னு சொல்றாரு. இத கேட்டு 2 பேரும் ஷாக் ஆகுறாங்க. வேலைக்காரியோட பையன் ராஜாவான்னு அவன் மேல செம கோவப்படுறாங்க.
அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் சேர்ந்து டிவி பாக்குறாங்க. அப்ப திடீர்னு ரோஹனுக்கு பின்னாடி யாரும் நிக்கிறாங்க. அவங்கள பார்த்து ஷாக் ஆகுறான். அப்ப மீரா அப்பா ரோஹன் கிட்ட இவங்க தான் மந்திரா தேவி, இவங்க பக்கத்து ஊரோட மகாராணின்னு சொல்றாரு. அப்ப மந்திரா ரோஹனை பார்த்து ரொம்ப நன்றின்னு சொல்றாங்க. எதுக்குன்னு கேக்குறான். அதுக்கு அவங்க, நீ மஞ்சுலேகாவோட ரூமை திறந்ததாலதான் என்னால இங்க வர முடிஞ்சது, அதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்றாங்க. இத கேட்டு ரோஹன் ஷாக் ஆகுறான். ஆமா, நீ அந்த ரூமை திறந்து பேய ஓட்டுனதுனாலதான் இந்த அரண்மனையை வாங்கலான்னு நான் இங்க வந்திருக்கேன், அதுக்கு உனக்கு நன்றின்னு சொல்றாங்க. ஆமா, உன்னால பேய பார்க்க முடியுமான்னு கேக்குறாங்க. அதுக்கு ரோஹன், ஆமா என்னால எல்லா பேயும் பார்க்க முடியும்னு சொல்றான். அப்ப மந்திரா நக்கலா சிரிச்சுட்டு, ஓ அப்படியா, அதையும் பாப்போம்னு சொல்றாங்க. இங்க ஏன் மந்திராவை தங்க சொல்றாங்க. அதுக்கு அவ, நான் மஞ்சுலேகாவோட ரூம்லயே தங்கிக்கிறேன்னு சொல்றா. இதை கேட்டு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. ஏன் அந்த ரூம்னு கேட்டதுக்கு, இவ்வளவு நாளா பேய் இருந்த ரூம்ல தங்குறது ஒரு வித்தியாசமான அனுபவம், அதான் கேட்டேன்னு சொல்றாங்க. ரூமுக்கு வழி சொல்றாங்க. அதுக்கு மந்திரா, எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு போறா. இத பார்த்து ரோஹனுக்கு மந்திரா மேல சந்தேகம் வருது. மந்திரா நேரா மஞ்சுலேகா ரூமுக்கு போறா. அதே ரூம்ல தான் மல்லிகாவும் தங்கியிருக்கா. பல வருஷம் கழிச்சு அக்காவும் தங்கச்சியும் நேர்ல பாத்துக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேர் கண்ணையும் வெறித்தனமான கோவம் இருக்கு. மாத்தி மாத்தி கழுத்தை பிடிச்சு நெரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடம் முழுக்க இடி மின்னல் இருக்கு. கோட்டையை சுத்தி நிறைய காக்கா பார்க்க ஆரம்பிக்குது. செவுத்துல மோதி எல்லாம் கீழே விழுந்து சாகுதுங்க. அதை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க. அப்ப அங்க பூசாரி வராரு. நான் நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு, இந்த வீட்டுக்கு கெட்ட காலம் ஆரம்பிச்சிருச்சு, இது எல்லாமே மஞ்சுலேகா இங்க இருக்கிறதுக்கான அறிகுறி, சீக்கிரமா அவளை ஓட்டணும்னு சொல்றாங்க. அப்ப எல்லாரும், பூசாரி நீங்க தான் ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்றாங்க. அதுக்கு அவரு, இத பண்ண முடிஞ்ச ஒரே ஆள் ரோஹன் மட்டும்தான், அவனாலதான் மஞ்சுலேகாவை அழிக்க முடியும்னு சொல்றாரு. ரோஹன் அதுக்கு பயந்து போய் எப்படின்னு கேக்குறான். அதுக்கு பூசாரி, இதுக்கு முன்னாடி மஞ்சுலேகாவை கொல்லும் போது அவளுடைய உடம்பு மட்டும் தான் அழிஞ்சது, ஆனா ஆத்மா அழியல. முன்னாடி அவளை எப்படி கொண்டாங்களோ அதே மாதிரி தான் இப்ப அவளை அழிக்க போறேன்னு சொல்றாரு. நான் ஒரு எண்ணெயா மந்திரிச்சு கொண்டு வருவேன், அந்த எண்ணெயா மஞ்சுலேகாவை சுத்தி ஊத்தி எரிச்சு அவளை அழிக்கணும்னு சொல்றாரு. இவங்க பேசுற எல்லாத்தையுமே மல்லிகாவும் மந்திராவும் கேட்டுட்டு இருக்காங்க. மறுநாள் எல்லாரும் கோவிலுக்கு போறாங்க. அப்ப மந்திரா வெளியவே நிக்கிறா. கோவிலுக்குள்ள வாங்கன்னு கேட்டதுக்கு, எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி சமாளிக்கிறா. மீரா நீங்க கண்டிப்பா வரணும்னு சொல்றா. அப்ப மந்திரா கோபத்துல, எனக்கு கோவிலுக்கு வர விருப்பம் இல்லைன்னு கத்துறா. அதை பார்த்து ரோஹன் ஷாக் ஆகுறான். அவனுக்கு மந்திரா மேல சந்தேகம் இன்னும் அதிகமாகுது. மீரா அப்பா சும்மா இல்லாம ஊர் மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு விருந்து வைக்கிறாரு. ரொம்ப வருஷம் கழிச்சு மறுபடியும் நாங்க கோட்டைக்கு வந்திருக்கோம், அதனால உங்களுக்கு விருந்து தரேன்னு சொல்றாரு. ஏற்கனவே நம்ம கடன்ல இருக்கோம், இப்ப இந்த விருந்து அவசியமானு கேக்குறாங்க. அதுக்கு அவரு, கவலைப்படாத, இதுக்கு செலவு அதிகமாகல, நேத்து நிறைய காக்கா செத்து போச்சுல, அதை வச்சுதான் விருந்து கொடுக்கறேன், அதனால செலவு இல்லைன்னு சொல்றாரு. இது தெரியாம எல்லாரும் ரவுண்டு கட்டி காக்கா பிரியாணி அடிச்சு தள்ளுறாங்க. அரண்மனையில எல்லாத்தையும் சுத்தம் பண்றாங்க. அப்ப அவங்களுக்கு மஞ்சுலேகாவோட போட்டோ கிடைக்குது. உடனே மீராவை கூப்பிடுறாங்க. எல்லாரும் அந்த ஓவியத்தை பார்க்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அந்த ஓவியத்தை பார்த்து யாரு மஞ்சுலேகான்னு கண்டுபிடிக்கலாம். அதனால மீரா வேகமா ஓவியத்தை பார்க்க போறா. அப்ப டக்குனு ஃப்ரேம் மேல பெயிண்ட் விழுந்துருது. போட்டது யாருன்னு பார்த்தா அது மல்லிகா. மீராவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, ஐயோ சாரி தெரியாம போட்டுட்டேன், ஒரு போட்டோக்கு போய் ஏன் இவ்வளவு ஃபீல் பண்றேன்னு கேக்குறா. இத பார்த்து மீராக்கு மல்லிகா மேல சந்தேகம் அதிகமாகுது. அந்த ஃப்ரேம்ல பெயிண்ட சுத்தம் பண்ணி மஞ்சுலேகா முகத்தை பார்க்க அத லேபுக்கு அனுப்பி வைக்கிறா. ரோஹன் பழைய துணியெல்லாம் எடுத்து போட்டு பார்த்துட்டு இருக்கான். அப்ப திடீர்னு அந்த துணி கழுத்தை பிடிக்குது. அதை பார்த்து எல்லாரும் பயந்து ஓடுறாங்க. துணி மட்டும் தனியா நடந்து வருது. பேய பார்த்து பயந்து எல்லாரும் தெரிச்சு ஓடுறாங்க. ஹாலுக்கு ஓடி வந்து பார்த்தா மீரா அப்பா டீல் பேசிட்டு இருக்காரு. இந்த கோட்டையோட மதிப்பு உனக்கு என்ன தெரியுமா, வெறும் 8 கோடி தெரியுங்க, இந்த டீலுக்கு நான் ஒத்துக்க முடியாது, எல்லாரும் வெளியே போங்கன்னு சொல்லி அந்த செக்கை கிழிச்சு போடுறாரு. இத பார்த்து ரோஹன் ஷாக் ஆகி, ஏன் கிழிச்சு போட்டீங்க, இந்த வீட்டுல உண்மையாலே பேய் இருக்கு, நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு ஒண்ணு பேய் ஓட்ட தெரியாது, நான் சும்மா ஏமாத்தலான்னு இங்க வந்தேன், இந்த வீட்டுல மஞ்சுலேகா இருக்கான்னு சொல்றான். இத கேட்டு மீரா அப்பா ஷாக் ஆகி, ஐயோ அவசரப்பட்டு செக்கை கிழிச்சு போட்டோமேன்னு எடுத்து ஓட்டலான்னு பாக்குறாரு. கோவத்துல ரோஹனை துரத்திட்டு ஓடுறாரு. சரி வாங்க எல்லாரும் இந்த வீட்டு விட்டு போலான்னு சொல்றாங்க. அதுக்கு மீரா அப்பா, என்னால அது முடியாது, இவ்வளவு நாள் நான் குடிசையில இருந்துட்டேன், ஆனா இனிமேல் செத்தாலும் சரி நான் இந்த கோட்டையில தான் சாவேன், இதை எப்படியாச்சும் வித்தே ஆகணும்னு சொல்றாரு. அப்ப ரோஹன் அப்பா கிட்ட, பேசாம இந்த கோட்டையை மந்திரா கிட்ட வித்துருங்கன்னு சொல்றான். சரின்னு மந்திரா கிட்ட கேட்கலான்னு போறாங்க. மந்திராவும் அதுக்கு ஒத்துக்கிறாங்க. இந்த கோட்டையை நான் வாங்கிக்கிறேன், ஆனா ஒரு கண்டிஷன், இதுக்கு நான் 10 கோடி தான் கொடுப்பேன்னு சொல்றாங்க. அதை கேட்டு மீரா அப்பாக்கு இன்ப அதிர்ச்சி ஆகுது. உடனே சரின்னு சொல்றாரு. அதுக்கு மந்திரா, எல்லாம் ஓகே, ஆனா ஒரு கண்டிஷன், நான் காசை இன்னைக்கு தர மாட்டேன், 2 நாள் கழிஞ்சு துர்காஷ்டமி அன்னைக்கு தான் தருவேன்னு சொல்றாங்க. இதை கேட்டு ஷாக் ஆகி 2 நாள் இந்த வீட்டுல இருக்கணுமா எல்லாரும் பயப்படுறாங்க. அப்ப இன்னொருத்தர் வராரு. இந்த கோட்டையை பத்தி கேள்விப்பட்டு நான் இங்க வந்திருக்கேன், இந்த கோட்டையை நான் விலைக்கு வாங்குறேன், அவங்க சொன்ன அதே 10 கோடியை நான் தரேன், அதுவும் இன்னைக்கே தரேன்னு சொல்றாரு. உடனே எல்லாரும், கோட்டையை நான் உங்களுக்கே தரேன், வாங்க சுத்தி பாப்புன்னு கூட்டிட்டு போறாரு. இத பார்த்து மந்திரா செம கடுப்பாகிறா. அந்த ஆளை கோட்டை முழுக்க சுத்தி காமிக்கிறாங்க. அப்ப அவர் அந்த சிம்மாசனத்தை பார்த்து, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, இதை எடுத்துட்டு போய் என் வீட்டு பெட்ரூம்ல வைக்க போறேன்னு சொல்றாரு. அப்ப மல்லிகா, இது ஒரு கலைப்பொருள், இதை கொடுக்க முடியாதுன்னு சொல்றா. அதுக்கு அவரு, நான் இந்த கோட்டையவே விலைக்கு வாங்கிட்டேன், அதனால எல்லாமே எனக்கு தான் சொந்தம், உடனே இதை வண்டியில ஏத்துங்கன்னு சொல்றாரு. இதை கேட்டு மல்லிகாக்கு செம கடுப்பாகுது. ஏன்னா அவ தான் அந்த அரியானையில உட்காரணும்னு காத்துக்கிட்டு இருக்கா. டீல் எல்லாம் பேசி ஓகே பண்ணிட்டு அந்த ஆள் கிளம்புறாரு. மல்லிகாவும் மந்திராவும் கோட்டை நம்மள விட்டு போக போதேன்னு கோபத்துல இருக்காங்க. அன்னைக்கு ராத்திரி அவர் வண்டியில போயிட்டு இருக்காரு. அப்ப திடீர்னு அவ முன்னாடி மஞ்சுலேகா வரா. வண்டியில இருந்து விழுந்து தெரிச்சு ஓடுறாரு. அப்ப மஞ்சுலேகா அவரை விரட்டி போய் கொள்றா.
அடுத்த நாள் காலையில மீரா ரூம்குள்ள வரா, பார்த்தா சிம்மாசனம் மறுபடியும் அங்க இருக்கு. அத பார்த்து ஷாக் ஆகுறா. கிட்ட வந்து பார்த்தா மல்லிகா அதுல உட்கார்ந்திருக்கா. அப்ப மீரா அவளை பார்த்து, இந்த சிம்மாசனம் மறுபடியும் இங்க எப்படி வந்துச்சு, நீ ஏன் இதுல உட்கார்ந்திருக்க, முதல்ல எந்திரி, சிம்மாசனத்தை மறுபடியும் கொடுக்கணும்னு சொல்றா. அப்ப மல்லிகா கோவத்துல, என்ன தைரியம் இருந்தா என்னைய நீ எந்திக்க சொல்லுவ, இந்த மொத்த கோட்டையும் என்னுடையது, யாராலையும் என்ன அதிகாரம் பண்ண முடியாது, இந்த சிம்மாசனம் எனக்கு தான் சொல்லி ஒரே கையில தூக்குறா. அத பார்த்து மீரா மிரண்டு போய் நிக்கிறா. அலறி அடிச்சு அங்கிருந்து ஓடி போறா. நேரா ஓடி வந்து ரோஹன் கிட்ட நடந்ததை சொல்றா. பார்த்தா மல்லிகாவும் அங்கதான் இருக்கா. ஒன்னும் தெரியாத மாதிரி என்னாச்சுன்னு கேக்குறா. மீராக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாம திகச்சு போய் நிக்கிறா. எல்லாரும் அங்க சோகமா இருக்காங்க. ஏன்னா கோட்டையை வாங்கின அந்த பில்டர் இறந்து போயிட்டாரு. அப்ப மந்திரா சிரிச்சுக்கிட்டே வரா. நேத்துதான் அவன் கோட்டையை வாங்கினா, இன்னைக்கே இறந்து போயிட்டான். கேட்கவே சிரிப்பா இருக்குல்ல. சரி கவலைப்படாதீங்க, நானே இந்த கோட்டையை வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு போறா. மந்திரா வினோதமா நடந்துகிட்டதை பார்த்து எல்லாரும் ஷாக் ஆகி நிக்கிறாங்க. ராத்திரி ரோஹன் மீரா கிட்ட, எனக்கு அவன் மேல ரொம்ப சந்தேகமா இருக்கு, அவ தான் மஞ்சுளேகாவா இருக்கணும்னு சொல்றான். அதுக்கு மீரா, ஆமா நீ சொல்றது சரி, மல்லிகா தான் மஞ்சுளேகாவா இருக்கணும்னு சொல்றா. அதுக்கு ரோஹன், நான் மல்லிகாவை சொல்லல, மந்திராவை சொன்னேன், மந்திரா தான் மஞ்சுளேகான்னு சொல்றான். அவங்களுக்குள்ளேயே மஞ்சுளேகா யாரு, மந்திராவா இல்ல மல்லிகாவான்னு குழப்பம் வருது. ராத்திரி ரோஹன் தூங்கிட்டு இருக்கான். அப்ப ஏதோ சத்தம் கேக்குது. என்னன்னு எழுந்து மெதுவா கீழே வரான். பார்த்தா அந்த சத்தம் மல்லிகாவோட ரூம்ல இருந்து வருது. பயந்துகிட்டே மெதுவா கதவை திறந்து பாக்குறான். பார்த்தா உள்ள மல்லிகாவும் மந்திராவும் இருக்காங்க. ரெண்டு பேரும் சின்ன பசங்க மாதிரி ஆக்கு பாக்கு வெத்தலை பாக்குன்னு பாடிட்டு இருக்காங்க. அத கேட்கவே ரொம்ப பயங்கரமா இருக்கு. ரோஹன் பயந்து போய் நிக்கிறான். அப்ப டக்குன்னு ரெண்டு பேரும் ரோஹனை பாக்குறாங்க. நீ என்ன இங்க பண்ற, உனக்கு ஒரே குழப்பமா இருக்கா, எங்க ரெண்டு பேர்ல உனக்கு யாரு மஞ்சுளேகான்னு தெரியுமான்னு சொல்லி மல்லிகா நான் தான் மஞ்சுளேகான்னு சொல்றா, மந்திரா நான் தான் சொல்றா. ரெண்டு பேரும் கத்துறாங்க. அப்ப ரோஹன் முழிச்சு பாக்குறான். பார்த்தா எல்லாமே கனவு. பயந்து போய் திரும்ப தூங்க பாக்குறான். பார்த்தா பக்கத்துல மீரா படுத்திருக்கா. நீ என்ன இங்க பண்ற, இங்க எப்ப வந்தன்னு கேக்குறான். டக்குன்னு பார்த்தா அது மஞ்சுளேகா. பயந்து போய் அன்னைக்கு ராத்திரி வீட்டுக்கு வெளியவே இருக்கான். மறுநாள் காலையில 3 வேலைக்காரங்களும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த பில்டர் வந்திருக்காரு. உடனே ஷாக் ஆகி, நீங்க எங்க இங்க வந்திருக்கீங்க, நீங்க இறந்து போயிட்டதா சொன்னாங்களேன்னு சொல்லி கேக்குறாங்க. கிட்ட போய் பார்த்தா அது அவருடைய ஆவி. அத பார்த்து பயந்து போய் அலறி அடிச்சு ஓடுறாங்க. ரோஹன் காலையில எழுந்து வரான். மீராவை பார்த்து பயப்படுறான். இவன் மீராவா இல்ல மஞ்சுளேகாமான்னு பயந்துகிட்டே அந்த வீட்டை விட்டு ஓட பாக்குறான். மீரா எங்க போறேன்னு கேக்குறா. அதுக்கு ரோஹன், ஓடி இவளே, உயிர் தான் முக்கியம்னு அலறி அடிச்சு ஓடுறான். தப்பிக்கலான்னு காரை எடுத்துட்டு வேகமா போறான். வேகமா சந்து சந்தா போறான். கடைசியில பார்த்தா மறுபடியும் அந்த கோட்டைக்கே வரான். என்னடா இதுன்னு மறுபடியும் வேகமா போறான். பார்த்தா மறுபடியும் கோட்டைக்கே வரான். அவன் எப்படி போனாலும் தப்பிக்கவே முடியல. வேற வழி இல்லாம கோட்டைக்குள்ளேயே திரும்ப வரான். மீராவை பார்த்து, என்னால உன்னை விட்டு பிரிஞ்சு போக முடியல, அதான் மறுபடியும் வந்தேன்னு சொல்லி சமாளிக்கிறான். அப்ப அந்த 3 பேரும் ரோஹனை பார்த்து, ஒழுங்கா தப்பிச்சு ஓட வேண்டியதானே, ஏன் திரும்ப வந்த, இப்ப நாங்க எப்படி தப்பிக்க போறோம்னு பார்த்து கத்துக்கன்னு சொல்லிட்டு 3 பேரும் ஓடி வராங்க. வெளியே கெட்டின மாட்டு வண்டி எடுத்துக்கிட்டு வேகமா கிளம்புறாங்க. அதே மாதிரி சந்து சந்தா போறாங்க. திரும்பி வந்து பார்த்தா மறுபடியும் கோட்டைக்கு வந்து நிக்கிறாங்க. அவங்களாலையும் தப்பிக்கவே முடியல. அன்னைக்கு ராத்திரி பூசாரி மந்திரிக்கப்பட்ட எண்ணெயை கொண்டு வர்றாரு. அப்ப மீரா அப்பா அவர்கிட்ட, நீங்க நினைக்கிற மாதிரி இவன் ஒன்னும் தேவேந்திரநாத்தோடைய மறுஜன்மம் இல்ல, இவன் ஒரு டுபாகுரு போலி சாமியார்னு சொல்றாரு. அதுக்கு பூசாரி, எனக்கு அது முன்னாடியே தெரியும்னு சொல்றாரு. நீ ஒரு ஃப்ராடா இருக்கலாம், ஆனா எங்க முன்னோர்கள் கணிப்புப்படி தேவேந்திரநாத்தோட மறுஜன்மம் நீதான். நாளைக்கு துர்காஷ்டமி, ஒன்னால தான் மஞ்சுளேகாவை கொல்ல முடியும்னு சொல்றாரு. எல்லாரும் துர்காஷ்டமிக்காக தயாராகிறாங்க. அவங்க எதிர்பார்த்த நேரம் வருது. இன்னைக்குதான் துர்காஷ்டமி. ரோஹனும் தயாராகிறான். அப்ப கீழே வந்து பார்த்தா மீரா தனியா நிக்கிறா. ரோஹனை பார்த்ததும் உடம்பு முழுக்க எண்ணெயை ஊத்திக்கிட்டு கொளுத்த போறா. உடனே ரோஹன் ஓடி போய் மீராவை தடுத்து நிறுத்துறான். உனக்கு என்னாச்சு, ஏன் இப்படி பண்றேன்னு கேக்குறான். அப்ப மீரா, எனக்கு இங்க என்ன நடந்துச்சுன்னே புரியல, நான் மந்திரா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், திடீர்னு பார்த்தா நான் இங்க நிக்கிறேன், எனக்கு என்ன ஆச்சுன்னு கேக்குறா. இதை கேட்டு ரோஹன் சாம கடுப்பாகிறான். நேரா மந்திராவை தேடி போறான். கோட்டைக்கு பின்னாடி மஞ்சுளேகாவை கொண்டாங்க இல்லையா, அங்கதான் மந்திரா நிக்கிறா. ரோஹன் நேரா மந்திரா கிட்ட வந்து, நீ யாருன்னு உண்மையை சொல்லு, இன்னைக்கு எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும், ஒண்ணு இங்க நீ உயிரோட இருக்கணும், இல்ல நான் இருக்கணும், உண்மையை சொல்லு, நீ தானே மஞ்சுளேகான்னு கேக்குறான். இத கேட்டு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அப்ப மீராக்கு லேப்ல இருந்து ஒரு மெசேஜ் வருது. மஞ்சுளேகா போட்டோவை டெஸ்டிங் கொடுத்தா இல்லையா, அந்த ரிசல்ட் வந்துருச்சு. போட்டோவை பார்த்து எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. ரோஹன் மந்திரா மேல எண்ணெயை கொட்ட போறான். அப்ப மீரா அவனை தடுக்க பாக்குறா. அவன் கிட்ட போட்டோவை காமிக்கிறாங்க. அத பார்த்து ரோஹன் ஷாக் ஆகுறான். அப்ப மந்திராவை ஒரு உருவம் இழுத்துட்டு போகுது. யாருன்னு பார்த்தா மல்லிகா. அந்த போட்டோல இருக்கிற மஞ்சுளேகா மல்லிகா தான். மந்திரா தலைமுடியை பிடிச்சி இழுத்து, யாராலையும் என்ன தடுக்க முடியாது, நான் தான் மஞ்சுளேகான்னு சொல்றா. அதை கேட்டு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. மந்திராவை தூக்கி வீசுறா. ரோஹனை பார்த்து, தம்பி நான் வந்ததே உனக்காக தான், உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு ரோஹனை கழுத்தை பிடிச்சு தூக்குறா. அப்ப ரோஹன் சிரிச்சுக்கிட்டு லைட்டரா பத்த வைக்கிறான். என்னன்னு பார்த்தா மல்லிகாவை சுத்தி எண்ணெயை ஊத்தி வச்சிருக்கான். அந்த எண்ணெயை கொளுத்துறான். அந்த நெருப்புக்கு நடுவுல மல்லிகா மாட்டிக்கிறா. உடனே ரோஹன் மந்திரா கிட்ட ஓடி வந்து, உங்களுக்கு ஒண்ணு ஆகலைன்னு கேக்குறான். அப்ப மந்திரா முழிக்கிறா. அவன் முகமே கொடூரமா இருக்கு.
அவ எந்திரிச்சு நிக்கிறத பயங்கரமா இருக்கு. ரோஹனை பார்த்து நீ தப்பான சகோதரியை கொளுத்திட்ட, அவ மஞ்சுளிகா இல்ல, நான் தான் மஞ்சுளிகான்னு கத்துறா. அப்ப அந்த சிம்மாசனம் அங்க பறந்து வருது. அந்த சிம்மாசனத்துல உட்கார்ந்து இந்த நாளுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன், இதே இடத்துல என்ன எரிச்சு கொண்டீங்க, இன்னைக்கு நான் அதுக்கு பழி வாங்க போறேன், உங்க எல்லாரையும் கொல்ல போறேன்னு தாறு முறை அடிக்கிறா. பாக்குற எல்லாரையும் தூக்கி வீசுறா. எல்லாரும் பயந்து போயிருக்காங்க. மல்லிகாவும் அப்ப எழுந்து வரா. ரோஹன் மந்திராவை எரிக்க எண்ணெயை தூக்கிட்டு ஓடுறான். அப்ப மல்லிகா ரோஹனை தடுக்கிறா. என்ன தப்பா கொளுத்துன மாதிரி அவளையும் கொளுத்தாத, இப்ப நான் சாவு கிட்ட வரைக்கும் போயிட்டு வந்தேன், இப்ப எனக்கு போன ஜென்மத்துடைய ஞாபகம் வந்துச்சு, நீங்க நினைக்கிற மாதிரி நானும் பேய் இல்ல மந்திராவும் பேய் இல்லன்னு சொல்றா. மந்திரா கிட்ட வந்து ஒழுங்கா உண்மையை சொல்லு, நீ யாருன்னு உண்மையான முகத்தை காட்டுன்னு சொல்றா. அப்ப மந்திராக்குள்ள இருந்து ஒரு ஆவி வெளியே வருது. நேரா அந்த ஆவி மேல போய் நிக்குது. எல்லாரும் அவங்க கொலை பயத்துல இருக்காங்க. அந்த இடம் மொத்தமும் இருள் சூடுது. ஆரம்பத்துல பார்த்த மாதிரியே முகமூடி போட்டுட்டு ஒரு ஆவி நிக்குது. அப்ப ரோஹன் அதை பார்த்து மஞ்சுளிகான்னு கூப்பிடுறான். அப்ப அந்த ஆவி முகமூடியை கழட்டுது. அதை பார்த்து எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அது மஞ்சுளிகாவோட ஆவி இல்ல, அது தேவேந்திரநாத்தோட ஆவி. இத பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. 200 வருஷத்துக்கு முன்னாடி ராத்திரி அஞ்சுலேகாவும் மஞ்சுளிகாவும் தேவேந்திரநாத்தை கொல்ல அவர் ரூமுக்கு போறாங்க. கண்ணாடிக்கு முன்னாடி தேவேந்திரநாத் உட்கார்ந்து பொண்ணு மாதிரி அலங்காரம் பண்ணிட்டு இருக்கான். அதை பார்த்து 2 பேரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அக்காவை பார்த்து தேவேந்திரநாத் பயப்படுறான். அப்ப 2 பேரும் கிட்ட வந்து நீ என்ன பண்றன்னு நாங்க பாத்துட்டோம், உண்மையை சொல்லு, உனக்கு என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க. அதுக்கு தேவேந்திரநாத் எனக்கு இந்த மாதிரி இருக்கதான் பிடிச்சிருக்கு, எனக்கு ஒரு பெரிய நடன கலைஞர் ஆகணும், எனக்கு ராஜாவாக விருப்பமே இல்ல, இந்த பதவியை நீங்களே எடுத்துக்கோங்கன்னு சொல்றான். அப்ப 2 பேரும் அவங்க கிட்ட நீ கவலைப்படாத, உனக்கு பிடிச்ச மாதிரியே நீ இருந்துக்க, நீ நடனம் ஆடு, அதை நாங்க பாக்குறோம்னு சொல்றாங்க. தேவேந்திரநாத்தும் சந்தோஷமா பொண்ணு மாதிரி உடுப்ப போட்டுக்கிட்டு நடனம் ஆட ஆரம்பிக்கிறான். அப்ப 2 பேரும் அவனுக்கு தெரியாம அப்பாவை கூட்டிட்டு வராங்க. தேவேந்திரநாத்தை பார்த்து அப்பா செம கடுப்பாகிறாரு. நாட்டுக்கு அடுத்த ராஜாவா நீ இருப்பேன்னு பார்த்தா நீ பொண்ணு மாதிரி நடந்துக்கிறன்னு கோபத்துல அவனை தண்டிக்க கொல்ல சொல்றாரு. எல்லாரும் அவனை தர தரன்னு இழுத்துட்டு போறாங்க. தேவேந்திரநாத் அழுதுகிட்டே அஞ்சுளிகாவையும் மஞ்சுளிகாவையும் பார்த்துட்டே போறான். அடுத்து நாம தான் ராணின்னு சந்தோஷமா இருக்காங்க. அப்ப அப்பா 2 பேரையும் பார்த்து உன் தம்பியை பார்த்தின உண்மையை நீ என்கிட்ட மறைமுகமா சொல்லிருக்கலாம், ஆனா நீங்க 2 பேரும் இந்த விஷயத்த வேணும்னு எல்லாருக்கும் தெரியுற மாதிரி சொன்னீங்க, ஏன்னா உங்களுக்கு பதவி ஆசை இருக்கு, அதனால தான் இப்படி கீழ்த்தனமா நடந்துகிட்டீங்க, இந்த நாட்டை ஆள்ற தகுதி உங்க 2 பேருக்குமே இல்ல, அதனால மஞ்சுளிகா இந்த ஊரை விட்டே போகணும்னு சொல்றாரு. இத கேட்டு அவ ஷாக் ஆகுறா. ஊர் மக்கள் எல்லாரும் மஞ்சுளிகா அவ தம்பியை கொன்னதால ராஜா அவரை எரிச்சு கொன்னுட்டாருன்னு நினைச்சுப்பாங்க, இதான் நான் உனக்கு கொடுக்குற தண்டனைன்னு சொல்றாரு. அதே மாதிரி மந்திராவையும் ஊரை விட்டே போக சொல்றாரு. உன்னுடைய பேரை நான் வரலாற்றுல இருந்து எடுத்துடுவேன், இப்படி ஒருத்தி வாழ்ந்தானே இனிமேல் யாருக்கும் தெரியாது, உங்க 2 பேருக்கும் இதான் தண்டனை வெளியே அனுப்புறாரு. 2 பேரும் கோட்டையை விட்டு வெளியே வராங்க. அப்பதான் தேவேந்திரநாத்தை எரிச்சு கொள்றாங்க. நம்ம வச்சு ஏமாத்திட்டாங்கன்னு அஞ்சுளிகா மேலையும் மஞ்சுளிகா மேலையும் தேவேந்திரநாத் சம கோபத்துல இருக்கான். அங்கேயே எரிஞ்சு இறந்து போறான். அதுக்கப்புறம் தான் ஆரம்பத்துல பார்த்த மாதிரி ஆவியா வரான். அந்த முகமுடிய போட்டுக்கிட்டு கோட்டையில இருக்கிற எல்லாரையும் கொள்றான். கடைசியா அவன் அப்பாவையும் கொள்றான். இதனால ஊர் மக்கள் எல்லாரும் பயந்து அந்த ஆவியை அடக்க பூஜை பண்றாங்க. கோட்டைக்கு கீழே இருக்கிற அறையில அந்த ஆவியை அடைச்சு வைக்கிறாங்க. அந்த அறை யாருக்கும் தெரியாம இருக்க மேல போலியா ஒரு அறையில மந்திரிச்ச மாதிரி மூடி வைக்கிறாங்க. 200 வருஷம் கழிச்சு இப்போ மஞ்சுளிகாவும் அஞ்சுளிகாவும் அடுத்த ஜென்மத்துல பறந்து வந்திருக்காங்க. 200 வருடமா உங்களை பழி வாங்க நான் வெறியோட காத்துட்டு இருந்தேன். நான் வெளியே வந்த அன்னைக்கு உங்க 2 பேரையும் பார்த்தேன். அன்னைக்கே உங்க 2 பேரையும் கொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. ஆனா நீங்க அப்படி சுலபமா சாக கூடாது. என்ன எப்படி எல்லாரும் சேர்ந்து எரிச்சு கொண்டாங்களோ அதே மாதிரி உங்களையும் எல்லாரும் சேர்ந்து எரிச்சு கொல்லணும்னு முடிவு பண்ணேன். அதுக்கப்புறம் என் நாடகத்தை ஆரம்பிச்சேன். உங்க 2 பேர் உடம்புலயும் புகுந்து நிறைய குழப்பத்தை உருவாக்குனேன். அதனால குடும்பத்துல எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சாங்க. ஒரு கட்டத்துல எல்லாருக்கும் உங்க மேல சந்தேகம் வர ஆரம்பிச்சது. நீங்க 2 பேரும் தான் மஞ்சுளிகாவா இருப்பீங்கன்னு நம்ப ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு உங்க 2 பேரையும் எரிச்சு கொல்லுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா அது நடக்காம போச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, நான் தான் வந்துட்டல, மொத்த குடும்பத்தையும் நான் எரிச்சு கொள்ள போறேன்னு கிட்ட வரான். அப்ப ரோஹன் முதல்ல ஒன்ன நீ காப்பாத்திக்கன்னு சொல்றான். கீழே பார்த்தா அவனை சுத்தி எண்ணெய ஊத்தி வச்சுட்டான். அதுல அவன் நகர முடியாம அங்கேயே மாட்டிக்கிறான். உடனே பூசாரி 2 பேர்கிட்டையும் அவனை எரிச்சு அழிச்சிடுங்கன்னு சொல்றாங்க. 2 பேரும் தீப்பந்தத்தை எடுத்து கிட்ட வராங்க. ஆனா அவனை கொளுத்தாம நெருப்பை கீழே போடுறாங்க. தேவேந்திரநாத்தை பார்த்து என்ன மன்னிச்சிரு, நாங்க உனக்கு பெரிய துரோகத்தை பண்ணிட்டோம், நீ எங்க மேல பெரிய நம்பிக்கை வச்சிருந்த, அதை நாங்க உடைச்சிட்டோம், உன்னுடைய மனசை புரிஞ்சுக்காம நாங்க நடந்துட்டோம், போன ஜென்மத்துல பண்ண தப்ப இந்த முறை நாங்க பண்ண விரும்பல, உனக்கு கோபம் தீரணும்னா எங்க 2 பேரையும் நீ எரிச்சு கொன்னுடுன்னு சொல்றாங்க. இத கேட்டு தேவேந்திரநாத் கண் கலங்குறான். அவனுடைய கோபம் தனியுது. அங்க இருக்கிற நெருப்பு எல்லாம் அணைஞ்சு போகுது. அப்ப அவன் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் விழுது. உடனே அந்த இடமே ரொம்ப பிரகாசமா மாறுது.
இத்தனை வருஷமா அவனுக்குள்ள இருந்த கோபம் தீராத வெறி இப்ப ஒரு முடிவுக்கு வருது. கடைசியா தேவேந்திரநாத்துக்கு மோட்சம் கிடைச்சிருச்சு. அவனுடைய ஆவி அங்கிருந்து கரைஞ்சு போகுது. அதை பார்த்து எல்லாரும் கையெடுத்து கும்பிடுறாங்க. சின்ன வயசுல இருந்து இந்த கோட்டையை பத்தின நினைவுகள் எனக்கு அடிக்கடி வரும். இப்பதான் அது ஏன்னு புரியுதுன்னு மல்லிகா எல்லார்கிட்டயும் சொல்றா. இந்த கோட்டையை புதுப்பிக்க முதல்ல கௌஷிக் தான் வரதா இருந்துச்சுன்னு சொல்றா. அதுக்கு மீரா, ஓ அதனாலதான் நீங்க அவனை கொண்டுட்டீங்களான்னு கேக்குறா. நான் அவனை கொல்லல, உண்மையிலேயே அவன் வெக்கேஷனுக்கு போயிட்டான், அதனாலதான் என்ன அமைச்சாங்கன்னு சொல்றா. அப்ப மந்த்ரா, நானும் இங்க வேற ஒரு விஷயமா வந்தேன், ஆனா இங்க வந்ததுமே என் மனசே மாறிடுச்சு, இந்த கோட்டையை பார்த்ததுமே என் மனசுக்கு ரொம்ப நெருக்கமா தோணுச்சுன்னு சொல்றா. அப்ப ரோஹன், எந்த காரணத்துக்காக நீங்க வந்தீங்க மந்த்ரான்னு கேக்குறான். முதல்ல என் பேரு மந்த்ராவே கிடையாது, என் பேரு ஏசிபி ரத்தோர்னு சொல்றாங்க. இத கேட்டு ரோஹன் மயங்கி போய் விடுறான். ஏன்னா ஆரம்பத்துல ஏசிபி ஒருத்தங்க ரோஹனை தேடுறாங்கன்னு ஃப்ரெண்டு சொல்லுவான்ல, அது வேற யாரும் இல்ல, இவங்க. இவங்க இங்க வந்தது ரோஹனை பிடிக்கதான். அவன் விழுந்ததை பார்த்து எல்லாரும் சிரிக்கிறாங்க. இதோட படமும் முடிவுக்கு வருது. என்ன மக்களே, படம் எப்படி இருந்துச்சு? இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் எத்தனை பேரு கரெக்டா கணிச்சிங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. படம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஆனா இந்த படத்தை விட எனக்கு பூல்புலையா 2 ரொம்ப பிடிக்கும். அந்த படத்துடைய வீடியோ நம்ம சேனல்ல ஏற்கனவே போட்டிருக்கோம், முடிஞ்சா அதையும் பாருங்க. இதை விட அந்த படம் வேற லெவல்ல இருக்கும். வீடியோ பார்த்துட்டு அப்படியே போயிடாதீங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு சூப்பரான படத்துல பார்ப்போம். நன்றி.